guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து HTMLனா என்ன, அதுக்கப்புறம் அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அதோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்ம என்ன எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம் HTML கோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இதான் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த HTML ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக், இது வந்து ரூட் எலிமெண்ட். ஓகேவா, இந்த HTMLங்கிறது ரூட் எலிமெண்ட் ஆஃப் தி HTML. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எட் டேக். ஓகேவா, இது வந்து ஒரு வெப்பேஜோட மெட்டா டேட்டா, அதுக்கப்புறம் ஸ்டைல் டேக்ஸ், அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் வந்து எம்பெட் பண்ற ஒரு இடம் தான் எட் டேக். ஓகேவா, அதுக்குள்ள வந்து சொன்னோம் இல்லையா, டைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ் இருக்கும் அண்ட் மோர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாடி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேக். ஹெட் டேக் இல்லாம எழுதலாமா வெப்பேஜ்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா எழுதலாம், பட் ரூட் டேக் இல்லாம எழுத முடியாது. ஓகேவா, பாடி டேக் இல்லாமலேயும் எழுத முடியாது. ஓகேவா, பாடி டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளதான் நம்ம கண்டென்ட்லாம் எழுதுவோம். இங்க 2 டேக் இருக்கு, ஒன்னு H1 இன்னொன்னு P. ஓகேவா, ஒரு சாம்பிளுக்கு இங்க அது மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த பாடிக்குள்ள என்ன டேக்ஸ் வேணா எழுதிக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் டேக், பேராகிராஃப் டேக், அதுக்கப்புறம் லிங்க் டேக். ஓகேவா, எல்லா டேக்ஸுமே இந்த பாடிக்குள்ள தான் எழுதுவோம். அண்ட் தென் க்ளோஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு டேக் ஓப்பன் பண்ணோம்னா அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் செல்ஃப் க்ளோசிங் டேக் கிடையாது. ஒரு சில டேக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் செல்ஃப் க்ளோசிங் டேக். அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, செல்ஃப் க்ளோசிங் டேக்னா என்ன, அதுக்கப்புறம் நம்மளா வந்து க்ளோஸ் பண்ணணும் ஒரு சில டேக்ஸ்லாம், அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் எலிமெண்ட், அதுக்கப்புறம் பாடி, எட்டு, அதுக்கப்புறம் பாடி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஓகேவா, இந்த டாக் டைப் HTML வந்து அதில் மென்ஷன் பண்ணல, பட் நம்ம கோட் பண்ணும்போது இந்த டாக் டைப் HTML மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா, இந்த டாக் டைப் HTML அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம HTML5 வெர்ஷன் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம வந்து டாக் டைப் HTML வந்து யூஸ் பண்றோம். அது இல்லாம யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம், பட் பெட்டர் டு யூஸ் டாக் டைப் HTML. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன ரூட் எலிமெண்ட், அதுக்கப்புறம் எட் டேக், அதுக்கப்புறம் டைட்டில், அதுக்கப்புறம் பாடி. இந்த டைட்டில்ல வந்து பேஜோட டைட்டில் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, கோட் பண்ணும்போது தெரியும் எங்க டிஸ்பிளே ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது வந்து பேஜ்ல டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா, இந்த டைட்டில் வந்து எங்க டிஸ்பிளே ஆகும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா VS கோட் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதுல நிறைய நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதான் ப்ரிஃபர்டு. ஓகேவா, ப்ரிஃபர்டு டெக்ஸ்ட் எடிட்டர் அதுதான். வேற எதுலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சப்ளைம் யூஸ் பண்ணலாம், நோட் பேட் பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணலாம், வெறும் நோட் பேட் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து VS கோட் இந்த சீரீஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். நான் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லிங்க் போனீங்க அப்படின்னா ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஜஸ்ட் நம்ம நார்மல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற மாதிரி தான். ஓகேவா, இப்போ நம்ம இந்த VS கோட்ல எப்படி நம்ம ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து VS கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்மளுடைய லோக்கல் பிசில. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னுடைய டி டிரைவ்ல நான் வந்து ஒரு HTML லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ண போறோம்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபைல் நேம். நம்ம என்ன ஃபைல் நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இண்டெக்ஸ்னு வச்சுக்கிறேன், இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகேவா, HTML நம்ம டைப் பண்ணும் போதே அந்த இடத்துல நமக்கு அந்த டேக்ஸ் வருது பாத்தீங்களா. ஸோ நம்ம இப்போ ஒரு HTML பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாக் டைப் HTML வந்து வருது. ஸோ நம்ம அதை வந்து டேப் கொடுத்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரூட் டேக் ஸ்பெசிஃபை பண்ணோம். HTML நம்ம டாக் டைப் HTML ஸ்பெசிஃபை பண்ணா இது வந்து இந்த HTML வெர்ஷன் வந்துட்டு 5ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட் டேக். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்து டைட்டில் டேக். ஓகேவா, இதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெட் டேக் விட்டு வெளியே வந்துடணும். நெக்ஸ்ட் பாடி டேக். ஓகேவா, இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு இப்போதைக்கு நம்ம
ஒரு டேக் நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு H1 டேக் வச்சுக்கலாம். இதெல்லாம் என்ன டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் H1 டேக்குங்கிறது ஹெடர் டேக், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு ஸ்பெசிஃபை பண்ணா இருக்கிறதுலயே அதுதான் வந்து ஹையர் மோஸ்ட் டேக். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும். ஓகேவா? ஹாய் வெல்கம்னு இப்போதைக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பேஜை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வந்து நமக்கு நிறைய வேஸ் இருக்கு ரன் பண்றதுக்கு. அதுல ஈஸியஸ்ட் வே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம VS கோட் யூஸ் பண்றதுனால இதுல எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல போயிட்டு நம்ம லைவ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகேவா? இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்க, இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் காட்டும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிட்டு நீங்க மறுபடியும் VS கோட க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. அப்பதான் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க ஃபைல் போயிட்டு இது நீங்க இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் சிம்பிள் மாதிரி இருக்கா? ஸோ இந்த பேஜை நம்ம இப்போ ரன் பண்ண போறோம். கரெக்டா? இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டும். ஓகேவா? இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா எப்படி ரன் பண்ணுவோம் இந்த index.html ஃபைல் அப்படின்னா, இந்த ஃபோல்டருக்குள்ள போய் அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகேவா? அது ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி ஓப்பன் பண்றது மூலியமா நம்ம இங்க சேஞ்ச் பண்ண நமக்கு வந்துட்டு அங்க வந்து டைனமிக்கா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த டைட்டில் சொன்னேன் இல்லையா? இந்த டைட்டில் பாருங்க இங்க இருக்கும், அந்த வெப்பேஜோடைய டாப்ல இருக்கும். ஓகே, இதுல நம்ம நிறைய தடவை நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து இதை நோட் பண்ணியிருப்போம். டைட்டில் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணா மேல ஏதாவது டைட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரிதான் அந்த டைட்டில். ஒவ்வொரு வெப் பேஜுக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். ஓகேவா? யூனிக்கா இருந்தா தான் அந்த வெப்பேஜ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த வீடியோல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்னென்ன டேக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த டேக்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம கோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.